அகாடமியின் சார்பாக இன்னைக்கு உயிர் எழுத்துக்களை பற்றி பார்க்க போறோம். உயிர் எழுத்துக்கள் அதென்ன? உயிர் எழுத்துக்களை நம்முடைய பேச்சு மொழியில இருக்கக்கூடிய ஓசைகள்ல இருந்தே நம்ம பார்ப்போம். இப்ப வழக்கமா அம்மா அப்பான்னு சொல்றோம். அம்மா, ஆ, ஆஹா, ஆஹா, இன்பம், இடையில் இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். அட ஈஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. சும்மா உசுப்பேத்த கூடாது, உசுப்பேத்த கூடாது. அவன் ஒரு நிலைய இல்லடா, ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கான், ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கான், ஊசல். எலி மருந்து வாங்கிட்டியா? அது பண்ற அபியாசம் தாங்க முடியல. எலி மருந்து, எலி. ஏன் ஏன் ஒரு தடவை சொன்னா புரியாத? ஏன் ஏன் ஐயையோ என்ன இப்படி? ஐயையோ ஒழுக்கம் தான் முக்கியம், ஒழுக்கம் தான் முக்கியம். ஓராயிரம் தடவையா சொல்லுவாங்க, ஒரு தடவை சொல்ல புரியாது, ஓராயிரம் தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. அவையார் பாட்டி தான். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. 1 2 மாத்திரை அளவு மாறுறத உணர முடியுது இல்லையா? இதுதான். இப்ப இது உயிர் எழுத்துக்கள் ஆ ஆ இ உ. இதை எப்படி நம்ம பயிற்சி செய்யறது? ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்ப ஆங்கில எழுத்தையும் சேர்த்திருக்கேன், ஒரே எழுத்து. இதுக்கு என்ன விளக்கம் கடைசி சொல்லு. உயிர் எழுத்தை பயிற்சி செய்யும் பொழுது ஆ ஆ ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, இத சொல்லிக்கிட்டே நம்ம பிள்ளைகளை எழுத சொல்லுங்க. ஆ ஆ ஆ அந்த ஓசை அந்த எழுத்தோட பழகிற அளவுக்கு எத்தனை முறை தெரியும் எழுத சொல்லுங்க. ஆனா அந்த எழுத்து நல்லா பயிற்சி ஆயிடுச்சு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த எழுத்து நம்முடைய ஆழ்மன உணர்வுலையும் அறிவியலையும் நல்லா கலந்துருச்சு, ஓசை குறிப்பு தெரியுது அப்படின்னா
எப்படி அவங்க பழகிக்க முடியும்னா அ உ ஓ ஐ ஏ இ இ ஔ அ உ உ இ ஓ ஓ தொடுதலும் ஓசையும் இணைந்து வரும் நிலைக்கு அவங்க பழக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொல்ற நிலையில் இருந்தா அவங்க இன்னும் எழுத்தை பழகலன்னு அர்த்தம். ஆக இந்த நிலைக்கு தயாராக இருக்குல்ல, அந்த நிலைக்கு உயர்மடி பயிற்சியை அவசியப்படுத்துறது அவசியம். அக்கு அ ஆ இ முடிந்து இக்கு அடுத்து வரப்போற மெய் எழுத்துக்கள் தொடங்க போது என்பதை உணர்த்தக்கூடிய எழுத்து அக். இப்ப இந்த எல்லா சொற்களும் எல்லா வார்த்தைகளும் நம்ம புழங்கக்கூடிய வார்த்தைகள். இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை சூழல நீங்க ஏராளமான உயிர் எழுத்துக்களை பயன்படுத்துறீங்க இல்லையா? அப்ப அ ஆ இ இ இது மாதிரியான ஓசை குறிப்புகள் உங்களுடைய சொற்கள்ல எந்த இடத்துல வெளிப்படுத்துங்கிறத உணர்ந்து அந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும், எழுதிட்டு வரணும். சரிங்களா? நீங்க எழுதிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல அது குறித்து நம்ம பேசலாம். நன்றி.